பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 2 சுடரின் வளர்ச்சி பக்கம் 363. ஒரு மனம் தெய்வீக பரிசோதனைக்குத் துணிந்து தாங்கள் அருகில் உணர்ந்து ஏதோ ஒரு பெருமிதத்தை நோக்கி வளர்ந்து அறியப்படாததன் எல்லையை ஆவலுடன் தொட்டுச் சோதித்தது. அவர்கள் இன்னமும் தங்கள் மனித இயல்பால் சிறைப்பட்டிருந்தனர். அவளுடைய அயராத அடியுடன் அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவளுடைய வேகமான சித்தத்திற்கு மிகவும் சிறியவர்களாகவும் ஆர்வமுள்ளவர்களாகவும் பிறக்காத எல்லையற்றவனின் பார்வையால் பார்க்க மிகவும் குறுகியவர்களாகவும் இருந்தனர். தங்கள் இயல்பு மிகப்பெரிய விஷயங்களால் சோர்வடைந்தது. ஏனெனில் அவளுடைய எண்ணங்களின் நெருங்கிய தோழர்கள் கூட அவளுடைய ஒளிக்கீற்றிற்கு மிக அருகில் நடந்திருக்கக்கூடியவர்கள். அவளிடம் தாங்கள் உணர்ந்த சக்தியையும் ஒளியையும் வழிபட்டனர். ஆனால் அவளுடைய ஆன்மாவின் அளவிற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. ஒரு தோழியாகவும் ஆனாலும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பெரியவளாகவும் அவள் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரும் ஒளியை நோக்கி நடந்தாள். அவர்களின் இதயங்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் தலைவியாகவும் அரசியாகவும் அவர்களின் நெஞ்சிற்கு நெருக்கமானவளாகவும் அதே சமயம் தெய்வீகமானவளாகவும் தொலைவில் இருப்பவளாகவும் இருந்தாள். தங்கள் மனித உயரத்திற்கு எட்டாத உயரங்களை தெய்வீகமான பாய்ச்சலுடனும் தாவலுடனும் அடைய முயன்றோ அல்லது தங்களால் கற்பனை செய்யக்கூட முடியாத இலக்குகளை நோக்கி மெதுவான பெரும் பன்முக உழைப்புடன் முன்னேறியோ அவள் அடியெடுத்து வைப்பதை அவர்கள் வியப்புடனும் பிரமிப்புடனும் கண்டனர். ஆயினும் அவளது சூரியனின் துணைக்கோள்களாக மாற நிர்பந்திக்கப்பட்ட அவர்கள் அவளது ஒளியை துறக்க இயலாமல் நகர்ந்தனர். ஏங்கி நீட்டிய கரங்களால் அவளை பற்றிக் கொண்டனர் அல்லது அவள் உருவாக்கிய பாதைகளில் தடுமாறிப் பின்தொடர்ந்தனர். அல்லது தங்கள் உள்ளத்தின் உயிரோட்டத்தாலும் உடலாலும் ஏங்கி இதயத்தின் ஊட்டத்திற்காகவும் ஆதரவிற்காகவும் அவளை பற்றிக் கொண்டனர். மற்றவற்றை அவர்களால் புலப்படும் ஒளியில் காண முடியவில்லை. அவளது உள்ளார்ந்த வலிமையை அவர்கள் மங்கலாகவே சுமந்தனர். அல்லது புலன்களாலும் ஏங்கும் இதயத்தாலும் கட்டுண்டு கலங்கிய மனித அன்புடன் ஆராதித்து அவள் கொண்டிருந்த வலிமை மிக்க ஆன்மாவை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லது நெருக்கத்தால் அவளைப் போலவே மாற முடியவில்லை. சிலர் அவளை தங்கள் ஆன்மாக்களால் உணர்ந்து சிலிர்த்தனர். மனதின் பிடிப்புக்கு அப்பாற்பட்டும் அருகிலிருப்பதாக உணரப்பட்ட ஒரு மகத்துவம் அவளைக் காண்பதே ஆராதிப்பதற்கான ஓர் அழைப்பாக இருந்தது. பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 2 சுடரின் வளர்ச்சி பக்கம் 364. அவளுக்கு அருகில் இருப்பது ஒரு உயர் ஐக்கியத்தின் சக்தியை ஈர்த்தது. அவ்வாறே மனிதர்கள் அறிய முடியாத அளவுக்கு பெரிய ஒரு வரம்புக்குட்பட்ட வடிவத்தை அணிய முடியாத அளவுக்கு உயர்ந்த பரந்த ஒரு தெய்வத்தை வணங்குகிறார்கள். அவர்கள் ஒரு பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு வல்லமைக்கு கீழ்ப்படுகிறார்கள். தங்கள் நெஞ்சை ஆட்கொள்ளும் பரவசத்தை அளிக்கும் ஒரு காதலை ஆராதிக்கிறார்கள். இதயத் துடிப்புகளை துரிதப்படுத்தும் ஒரு தெய்வீக பேரார்வத்திற்கு இதயத்தையும் வாழ்வையும் மேன்மைப்படுத்தும் ஒரு விதியை பின்பற்றுகிறார்கள். சுவாசத்திற்கு திறந்திருப்பது ஒரு புதிய தெய்வீகமான காற்று. மனிதனுக்கு திறந்திருப்பது ஒரு சுதந்திரமான மகிழ்ச்சியான உலகம். அவன் தன்னையும் ஒளியையும் நோக்கி ஏறும் உயர்ந்த படிகளைக் காண்கிறான். அவளுடைய தெய்வீக பகுதிகள் ஆன்மாவின் விசுவாசத்தை அழைத்தன. அது தெய்வத்தைக் கண்டது, உணர்ந்தது, அறிந்தது. அவளுடைய சித்தம் அவர்களின் இயல்புச் செயல்களில் வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. அவளுடைய இதயத்தின் வற்றாத இனிமை அவர்களின் இதயங்களைக் கவர்ந்தது. தங்கள் எல்லைகளை மீறிய ஒரு இருப்பை அவர்கள் நேசித்தார்கள். அவளுடைய அளவை அவர்களால் அடைய முடியவில்லை, ஆனால் அவளுடைய ஸ்பரிசத்தைத் தாங்கினார்கள். சூரியனுக்கு மலர் அளித்த பதிலைப் போல அவர்கள் தங்களை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு வேறு எதையும் கேட்கவில்லை. தங்களை விடப் பெரியவளும் தங்கள் அறிவுக்கு எட்டாதவளும் தங்கள் மனங்களால் புரிந்து கொள்ளவோ முழுமையாக அறியவோ முடியாதவளுமானவள் அவர்களின் வாழ்வுகள் அவளுடைய வாழ்வுக்கு பதிலளித்தன. அவளுடைய வார்த்தைகளால் உந்தப்பட்டன. அவர்கள் ஒரு தெய்வத்தன்மையை உணர்ந்து ஒரு அழைப்புக்கு கீழ்ப்படிந்தனர். அவளுடைய வழிகாட்டுதலுக்கு பதிலளித்து உலகில் அவளுடைய பணியைச் செய்தனர்.
அவர்களின் வாழ்வும் இயல்பும் அவளால் உந்தப்பட்டு நகர்ந்தன. தங்கள் சொந்தப் பெரிய சுயங்களின் உண்மை, தங்களை பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு உயர்த்துவதற்காக ஒரு தெய்வீக தோற்றத்தை அணிந்தது போல. ஒரு பெரிய எதிர்காலம் தங்கள் பயணத்தை சந்திப்பதை அவர்கள் உணர்ந்தனர். அவள் அவர்களின் கைகளைப் பிடித்தாள், அவர்களுக்கான பாதைகளை அவள் தேர்ந்தெடுத்தாள். அவளால் அவர்கள் அறியப்படாத பெரிய விஷயங்களை நோக்கி உந்தப்பட்டனர். நம்பிக்கை அவர்களை ஈர்த்தது மற்றும் தங்களை அவளுக்கு உரியவர்களாக உணரும் மகிழ்ச்சி அவர்களை ஈர்த்தது. அவர்கள் அவளுக்குள் வாழ்ந்தனர், அவளுடைய கண்களால் உலகைப் பார்த்தனர். சிலர் தங்கள் இயல்பின் போக்கிற்கு எதிராக அவளை நோக்கித் திரும்பினர், வியப்புக்கும் எதிர்ப்புக்கும் இடையில் பிளவுபட்டு, அவளுடைய வசீகரத்தால் ஈர்க்கப்பட்டு, அவளுடைய விருப்பத்தால் ஆளப்பட்டு, அவளால் வசப்படுத்தப்பட்டு, அவளை வசப்படுத்த அவள் மேற்கொண்ட முயற்சியால்